நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு தலைமை அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கழகத்தின் சார்பாக சமத்துவ பொங்கலுக்கு இங்கு வருகை தந்திருக்கும் நமது பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கும், நம்மளுடைய தலைமைச் செயலாளர் பார்சாதி அவர்களுக்கும், துணை செயலாளர் அண்ணன் ட்ரிபிள்.எஸ். சந்திரன் அவர்களுக்கும், இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகர் அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர்கள் இளங்கோ, வெங்கடேஷ், ராதா, ஆனந்த், ஜின்னா, கர்ணா, மாந்திருக்கும், எங்களுடைய பகுதி வட்ட கழக நிர்வாகிகளுக்கும், என்னுடைய அன்பு மகளிர் அணி சகோதரிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், பொதுமக்களுக்கும், இந்த விழாவிலே பங்கேற்று விளையாடிய அத்தனை வீராங்கனைகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொங்கல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பொங்கல், கேப்டன் பொங்கல், அதே மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொங்கல். ஏன்னா நாளைக்கு போகி, எல்லார் வாழ்க்கையில இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி, பழைய விஷயங்கள் நீங்கி, மறுநாள் தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த தை மாதம் நம்ம கட்சிக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு பலமான ஒரு நல்ல பொங்கலாக நிச்சயம் இந்த பொங்கல் இருக்கும் என்பதை நான் மனமாற வாழ்த்துகிறேன். 9ஆம் தேதி கடலூர் வேப்பூர் பாசார் கிராமத்திலே நடந்த நமது மக்கள் உரிமை மீட்பு மாநாடை மிக பிரம்மாண்டமான மகத்தான மாநாடாக வெற்றி பெற செய்த அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக, தலைவர் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை, நன்றிகளை, பாராட்டுகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் இதை சொல்றேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு மற்ற கட்சிகள்லாம் எவ்வளோ வண்டி கொடுக்கறாங்க, சாப்பாடு கொடுக்கறாங்க, காசு கொடுக்கறாங்க, புடவை எல்லாம் தராங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த கடைகோடியில இருக்கின்ற நமது தொண்டரும் தனது சொந்த செலவில் வாகனங்களை அமைத்து அவங்களே வழிநடுக்க சமையல் செய்து வீட்டில இருந்து சாப்பாடை கொண்டு வந்து அவ்வளவு உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் பங்கேற்ற எல்லாருக்கும் தலைவர் சார்பாக ஏன்னா இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இந்த வரலாறு என்னைக்கு உண்டு. எல்லாரும் என்னென்னவோ பேசினாங்க, உங்களுக்கு தெரியும். கேப்டன் இன்னைக்கு இல்ல, கேப்டன் இல்லாதப்ப இனிமே இந்த கட்சி தான், அவ்வளவுதான், அவ்வளவு ஒண்ணு பெருசா கூட்டம் கூடாது அப்படின்னு பேசுற அத்தனை வாயும் அடைத்து நாங்க என்னைக்கும் கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் அந்நியாருக்கும் துணை நிற்போம் என்று சொல்லி அங்க வெற்றி வீரர்களா கலந்து கொண்டீர்களே, இதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதனால சொல்ற அந்த வெற்றி நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி உங்கள் வெற்றி, தேமுதிகவின் வெற்றி, நமது வெற்றி. அந்த வெற்றிக்குரியவர்கள் நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் இந்த பொங்கல் நாள்ல பெருமையோட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் இன்னைக்கு சமத்துவ பொங்கலை நம்ம தலைமை அலுவலகத்தில் செஞ்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம தலைவர் நமக்கு காட்டிய வழிதான். அவர் காட்டிய வழியில இமி அளவு கூட மாறாமல் இன்றளவும் என்றளவும் இந்த பிரபஞ்சம் இருக்கும் அளவும் தேமுதிக வழி நடந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். கேப்டன் அடிக்கடி சொல்ல மாதிரி, கேப்டன் இருந்தார், வாழ்ந்தார், வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். கருடராக இருந்து தெய்வமா இருந்து எப்பவும் நமக்கு துணை நின்று நம்மளை வழி நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவது நமது அன்பு தலைவர் கேப்டன் தான் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனவே மாநாடை வெற்றி மாநாடாக்கிய அனைவருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தலைவர் சார்பா, தலைமை சார்பா என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறதுல
மகத்தான நான் சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு பொங்கல் விழா, நாளை போகி முடிஞ்சு தை பொங்கல் 15ஆம் தேதி தை மாசம் பிறக்க போது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு எதை நீங்க எல்லாரும் நடத்திருக்கிறீங்களோ அந்த மகத்தான கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியாக அமைக்கும் 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 என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். மற்றவை அத்தனையும் மீண்டும் தலைமை அலுவலகத்துக்கு மாவட்ட செயலாளர்களை அழைத்து பேசுவோம். அதற்கு பிறகு தலைமை எடுக்கும் முடிவை பத்திரிகை நண்பர்களாகிய உங்களை அழைத்து நிச்சயமாக தலைமையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எனவே இந்த விழாவுக்கு வந்தவர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இப்போ வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் வந்து நீங்க எல்லாரும் பரிசு பெற வேண்டும். அதே மாதிரி பொங்கல் விழா பண்ணியிருக்கோம், அந்த பொங்கல் பை உங்க எல்லாருக்கும் தரப்படும். அனைவரும் இருந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு போய் நாளை மறுநாள் எல்லோரும் பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று மனமாற தலைவர் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். தலைவர் எப்போதுமே சொல்றது போல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே நமது முரசு, 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் 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 என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.